நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த வாடாமல்லி செடியை பிடுங்கிட்டேன். இந்த கேனில் இருந்துச்சு. இப்போ வந்து இதோ நாற்று விட்ருக்கேன். அதை வந்து நட போகிறேன். எப்படி நட போகிறேன்னா, இந்த மண்ணை வந்து கீழே போயிடுச்சு. இதை வந்து நான் இலைத்தழைகளை போட்டு நட போகிறேன். இப்போ இதில் வந்து இது வந்து மொனை, இந்த தண்ணி கேனோட மொனை. இது அடி அறுத்துட்டு இதோ இதை வந்து வச்சுருக்கேன். ஒரு டைல்ஸ் கல் அது ஃபுல்லாக வந்து இங்கே வந்து நான் ஓட்டை போட்டிருக்கேன். இதோ இதெல்லாம் ஓட்டை போட்டிருக்கேன். இதில் வந்து கொட்டாங்குச்சி வைக்கணும். கொட்டாங்குச்சி வச்சிட்றேன். நாலு ஓட்டை போட்டிருக்கேன் அடியில். தண்ணி ஃப்ரீயாக போகிறதுக்காக. இது மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து இலைத்தழைகளை போட்டுடலாம். இப்போ இதை போடுங்க. இது வந்து எங்கள் தெருவில் இருவாட்சி தழை முருங்கை மரம்லாம் இருக்குது. அதில் வாரினது. இது வந்து நாங்கள் செடியிலேருந்து விழுற ஒரு தழையாக சேர்த்து வச்சுது. ஒரு தழையை கூட விடாமல் சேர்த்து வைப்பேன் நான். இப்போ இதையும் மடக்கி அது உள்ளவே போட்டுடுறேன். எல்லாத்தையும் வாரி போடும். அதே மாதிரி வேப்பந்தழை சேர்த்து வச்சுருக்கேன். அதுலேயும் 2 புடி போட்டுடுறேன். இது மாதிரிலாம் முன்ன நான் போட்டதில்லை. இப்போ இதில் வந்து இந்த மண்ணில் வந்து இதில் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் ட்ரைகோடர்மா போடு. வெரைட்டி போதும். வேப்பம் புண்ணாக்குக்கு பதில் இது வந்து வேப்பம் தழை அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு புடி. இன்னும் ஒரு புடி கூட போடுங்க. இதை போட்டுட்டு இப்போ இதை கலரி குளிர் எடுத்து கலருங்க. கலரி இதில் அள்ளி போட்டுடணும். இது வந்து கம்போஸு. இதுவும் ஒரு புடி போட்டுடுறோம். இப்போ அள்ளி போடுறோம். தண்ணி எடுத்துடுவோம்மா. அந்த சின்ன பக்கெட்டில் ஊற்றி எடுத்துட்டுவோம்மா. இது ஃபுல்லாக போட்டால் கீழே போயிடும். தண்ணி ஊற்ற அள்ளி போடுங்க. இப்போ இது ஃபுல்லாக கொட்டிட்டேன். ஏன்னா இலைத்தழைகள்லாம் வந்து அதுலேருந்து மண் தான். போட்டோடனே மேலே வந்துருச்சு. கம்மியாக இருந்தது எவ்வளோ ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து
வாடாமல்லி வந்து ஃபுல்லாக ஒன்று பெருசாக இருக்குது, இதில் 2 சின்னதாக இருக்குது. இதில் வந்து இப்போ தான் நாற்று வருது. அதே மாதிரி இது வந்து நித்திய கல்யாணி, இதையும் நான் சேர்த்து நடுறேன். அதே மாதிரி இதில் ஒன்று நடுறேன், இதில் ஒரு நாற்று எடுத்து நடுறேன். இப்போ இது 2யும் ஒன்றா வச்சுட்டு இந்த நித்திய கல்யாணியும் நடுறேன் இதுலேயே. ஏன்னா ஒரு கேனில் 2 பூச்செடி வைக்கிறேன். பூச்செடி வச்சா தோட்டத்துக்கு வந்து பட்டாம்பூச்சி வரும், அதனால் பாலினேஷன் நடக்கும், அதனால் நடுறேன். நீங்களும் இந்த மாதிரி வேணும்னா நாற்று வேணும்னா சொல்லுங்கள், நாற்று கொடுக்குறேன். இல்லை இப்போ விரை வேணுனாலும் சொல்லுங்கள், இந்த வாடாமல்லி விரை கொடுக்குறேன். இது மாதிரி நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க, இலவசமாக கிடைக்கிறத. ஒரு செடி வச்சா கூட நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிலாம் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.